டான்ஸ் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, இந்த புது வீட்டுக்கு வந்த பிறகு வெற்றிலை தீபத்தை ஒரு லாங் வீடியோவா போடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பூஜையெல்லாம் பண்ணது. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து எழுந்திரிச்சோடனே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணது. இது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ற வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ பார்க்குற புதுசாக பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து கொஞ்ச நாள் வந்து வீட்டு வேலை அது இதுன்னு சொல்லிட்டு பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் வீக்கால வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்திரிச்சு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் நம்ம எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் பூஜை வேலையெல்லாம் செஞ்ச பிறகு மனசில் கிடைக்கிற நிம்மதியே ஒரு தனி சுகந்தாங்க. அதுபோல் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு நல்ல வைப்பு வேணும்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து டிவியில் ஒரு சாங்கை போட்டுடணும். சாங்கை கேட்டுக்கிட்டே அந்த வைப்பில் நம்ம எந்த ஒரு வேலையும் வந்து டைமே போகிறது தெரியாது. அழகாக வந்து பொறுமையாக நிதானமாக நமக்கே வந்து மைண்டு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கும் வேலை வந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக செய்யும் போது நல்லாவும் இருக்கும் அந்த சாங்கை கேட்டுகிட்டே. அதுக்கப்புறம் எப்பவும் போல் வந்து சாமிக்கு வந்து வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தலைக்கு பூவெல்லாம் வச்சு ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு நிலவாசலில் கோலம் போடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நிலவாசலில் எப்போதுமே வந்து மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளிச்சிட்ட பிறகு, ஏன்னா நம்ம முன்னாடி மாதிரி வந்து சாணம்லாம் நம்மளால் போட முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னா, நார்மலாக வந்து சாணத்துக்கு கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா அது மஞ்சள் தான். ஸோ மஞ்சள் நம்ம வாசலில் நம்ம போடும் போது அதுவும் ஒரு கிருமி நாசினிங்கிறனால அதை தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் வாசலை வந்து கூட்டிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து நிலவாசலில் வந்து 2 பக்கமும் பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் நிலவாசல் 2 பக்கமும் விளக்கேற்றுவேன். எப்போதுமே நான் சொல்கிற ஒரு விஷயந்தான், பழசானாலும் புதுசானாலும் நிலவாசலில் நம்மளோட குலதெய்வம் இருக்காங்க. நம்ம வந்து பூஜை ரூமில் விளக்கேற்ற சாமி கும்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பர்மிஷன் நம்ம யார்கிட்ட கேட்கணுன்னா வந்து நம்மளுடைய குலதெய்வத்துக்கிட்ட தான். அதனால் நம்ம எப்போதுமே நிலவாசலில் இருக்கிற நம்ம குலதெய்வத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து பர்மிஷன் கேட்கறதுக்கு நிலவாசலை விளக்கேற்றி அவங்கள நல்லபடியாக சாமி கும்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜை ரூம்லேயே போயிருந்து சாமி கும்பிடுவோம். நான் ரெகுலராக இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு இது வந்து ஃபாலோ பண்ணுறது எனக்கு ஓகேவாக இருக்குது. அதனால் நான் இதை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு வீட்டுக்கு வெளியில் கோலெல்லாம் போட்டு நிலவாசல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. இன்னும் நிறையா விஷயங்கள் நிலவாசலில் செய்யணும். அதெல்லாம் 1 by 1 தான் செய்கிறேன். ஒன்று எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. சில விஷயங்கள் ஆர்டர் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு வந்து இன்னும் டெலிவரி ஆகலை. ஆன பிறகு எல்லாமே ரெடி பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு லாங் வீடியோவாக எல்லாத்தையும் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருக்க டிஸ்டி போகணும் அப்படின்னா 2 விஷயங்கள். ஒன்று நிலவாசலில் வந்து உருளியில் வந்து பூ வைக்கிறது, இன்னும் வந்து லெமனை கட் பண்ணி 2 பக்கமும் வந்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதில் மஞ்சள் குங்குமம் தடவிட்டு நிலவாசலில் வச்சோம்னா நம்மளோட டிஸ்டி எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்போவுமே வந்து செவ்வாய் வெள்ளியில் நம்ம ஃபாலோ பண்ணால் நமக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லதுங்கும் போது அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது நல்லது தானே. அதுக்கப்புறம் வந்து சாமி ரூமில் விளக்கேற்றதுக்கு ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் எல்லா சாமிக்கும் வந்து பூ வைக்க ஆரம்பித்தாச்சு. அழகாக வந்து எனக்கு இந்த வீடு வந்தோடனே ஒரு ப்ளஸ் என்னென்னா, வீடு தெரிய வந்து பூ வந்து விற்கிறாங்க. அதனால் எனக்கு கடையில் போய் பூ வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. நாளே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து அடுத்த நாள் தேவையான பூவை நாளே கொடுத்துட்றாங்க. ஸோ எனக்கு சாமியை நிறைவாக கும்பிட்றதுக்கு பூ வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது. அந்த பூ எனக்கு ரெகுலராக கிடைக்கிறனால எனக்கு ஒரு கஷ்டம் இல்லாமல் சாமியை நிறைவாக கும்பிட முடியுது. ஃபஸ்ட்டு வந்து நிலவாசலில் சாமி கும்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் இருக்கிற சாமியை கும்பிட்டுருணும். இது ஆடி மாதம் அப்படிங்கிறனால முக்கியமாக வந்து அம்மனுக்கு வந்து நான் தனியாக விளக்கு ஏற்றத்துக்கு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு வந்து வேப்பிலை ரெகுலராக என்னால் வேப்பிலை வந்து வைக்க முடியல. ஸோ ஒரு வேப்பிலையை வந்து வீக்லி ஒன்ஸ் வெள்ளிக்கிழமை மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கலசத்தில் வந்து வேப்பிலையை போட்டு அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கலசத்தை வெறும் கலசமாக வைக்காமல் தண்ணியில் வந்து மஞ்சள் போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது வாசனை 2 பொருட்கள்லாம் போட்டு நான் கலசை வந்து அதில் வந்து வேப்பிலையை வந்து வச்சுருக்கேன். ரொம்பவே வந்து நல்ல விஷயம். ஆடி மாதத்தில் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நிலவாசல்லையும் வந்து 2 பக்கமும் வந்து வேப்பிலை வைக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைனா தோரணமாகவும் வந்து நடுவில் நம்ம கட்டணும், மாவில தோரணம் கட்டணும். எனக்கு அது இங்கே கிடைக்கல, அதனால இன்னும் கட்டலை. சீக்கிரமாகவே வந்து ஒரு விசேஷனால நான் வந்து மாவில தோரணம் கட்டிடுவேன். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு பிரம்ம
முகூர்த்த விளக்கம் ஏற்றி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என் அப்பன் முருகனுக்கு கந்த சஷ்டி கவசத்தையும் பாடி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆடி மாதம் அப்படிங்கிறனால அம்பா ஸ்லோகம் 108 போற்றி அதெல்லாமே கொஞ்சம் நேரம் வந்து டைம் இருக்கிற நேரத்துக்கு நான் படிச்சிடுறேன். படித்து முடித்த பிறகு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அப்பாடா இன்னைக்கு சாமி கும்பிட்டோண்டா அப்படிங்கிற ஒரு ஃபீல், எனக்கு நிறைவாக கும்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு மார்னிங் எழுந்திரிச்சோன்னே எந்த ஒரு டென்ஷனும் ப்ரெஷரும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம மைண்டு கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதுக்கு நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே நமக்கு வந்து மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அதனாலேயே வந்து எனக்கு ஒரு பிடிச்ச விஷயமா நான் வந்து மார்னிங் எழுந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு பூஜை பண்ணுறது எனக்கு ரொம்பவே நிறைய நிம்மதியை கொடுக்குது. அதனால் நான் அதை ரெகுலராகவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வீடை வந்து நம்ம விளக்கேற்றினா மட்டும் போதாது, நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வந்து சாம்பிராணி போடணும். கபகபன்னு வந்து அந்த வாசனையில் வந்து வீடே பார்க்கும்போது ஒரு கோயில் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நம்ம அந்த இதை செஞ்சு பார்த்த பிறகு வீட்டை நம்ம ஒரு பக்கம் சுற்றி பார்த்தோம்னாலே அப்பாடா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பஞ்சபாத்திரத்தில் நார்மலாக வந்து ரெகுலராகவே தண்ணி மாற்றினோம். அதில் வந்து நான் வந்து பச்சை கற்பூரம் நுணுக்கி போட்டுருவேன். அதுக்கப்புறம் பிரசாதமாக நம்ம கடவுளுக்கு எப்போதுமே ஏதாவது ஒன்று வச்சு நம்ம சாமி கும்பிடணும். எல்லாமே சாமி கும்பிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான இடத்துல உட்காந்துருவேன். அந்த இடத்துல உட்காந்துட்டு ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் தண்ணியை குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு என்ன லஞ்சு வேலை பாப்பாவை கிளப்புற வேலைன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால எனக்கு ரொம்பவே விசேஷமான ஒரு நாள்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாய்க்கிழமைனாலே ஓர டைம் வரும். அந்த ஓர டைமில் செவ்வாய் ஓரே 3 டைம் வரும். மார்னிங் வந்து 6 to 7, மதியானம் வந்து 1 to 2, நைட்டு வந்து 8 to 9. இந்த டைமில் நான் வந்து முருகனுக்கு வந்து வெற்றிலை தீபம் போடுவேன். அதனால என்னுடைய ஆறுமுக விளக்கை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அவரை வந்து தொடச்சி வச்சு ஒரு பக்கம் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து முருகனுக்கு வந்து கோலம் போட்டுட்டு ஆறுமுகம் வந்து கோலம் வந்து ஸ்டார் மாதிரி போட்டு அதில் ஓம் சரவண பவன் போட்டுருவேன். அதில் வந்து என் அப்பன் முருகன் வந்து சிலை இருக்குல்ல அதை எடுத்து வச்சுட்டு அவருக்கு வந்து பூக்களால் அலங்காரம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பலகை எடுத்து வச்சு அதில் சக்கோணம் கோலம் போட்டு, எனக்கு கோலம் மாவில் போட்டனால உங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த கோலத்தை போட்ட பிறகு அதில் வந்து ஒரு பிளேட்டை வச்சுட்டேன். பிளேட்டு வச்சுட்டு அதுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சிடணும். எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னா கடவுளை வந்து எப்படி வைக்கணுமோ அந்த முறையாக நம்ம வச்சா நல்லது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பிரசாதமாக வெத்தலை பாக்கு வந்து அதோட வாழைப்பழமும் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இது மாதிரி செஞ்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு. நானும் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது பிரசாதம் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதாவது ஒரு டைமிங்கில் வந்து என்னால் செய்ய முடியாமல் போயிடுது. நெக்ஸ்ட் டைமாவது அதை செய்யணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அதுக்கப்புறம் விளக்குக்கெல்லாம் பொட்டெல்லாம் வச்சு நல்லபடியாக ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் மதியானம் 1 to 2 தான் இந்த விளக்கை வந்து நான் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக எனக்கு ஒரு 1:30 ஆயிடுச்சு பூஜை பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு. ரெடி பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் வந்து முடிச்சுட்டு விளக்கும் வந்து ஏற்றிட்டேன். நல்லபடியாக இன்றைக்கும் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றிட்டேன். நார்மலாக வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றுவோம் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது புதுசாக பார்க்குறவங்களுக்காக இதையும் நான் சொல்கிறேன். 6 வெற்றிலையை எடுத்துக்கணும். 6 வெற்றிலையில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த வெற்றிலையோட காம்பை வந்து கிள்ளி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த வெற்றிலையில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லபடியாக அழகாக வந்து பொட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் முருகன் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அந்த முருகன் சிலையை எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட்டில் வந்து அந்த 6 வெற்றிலையும் பூ போல் விரிச்சிக்கணும். அதில் வந்து பொட்டு வச்சிட்டோமா, நெக்ஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து ஆறுமுக விளக்கு இருந்தால் அதை வச்சு விளக்கில் ஏற்றலாம். அப்படி இல்லையா ஒரு விளக்கு வந்து ஏற்றினாலும் ஓகே, இல்லை 6 விளக்கு வந்து தனித்தனியாக வச்சு ஏற்றினாலும் ஓகே. நம்மளால் என்ன முடியுதோ அதை வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டாலே போதும். எனக்கு கடவுள் இத்தனை விளக்கு ஏற்றினா தான் நான் வந்து வரம் கொடுப்பேன், உனக்கு நல்லது செய்வேன் அப்படிங்கிறது என்னுடைய மனசு திருப்திக்கு நான் இதை செய்கிறேன். இதை செய்ய முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க நான் எப்படி ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லை, 6 வெற்றிலையை வச்சு ஒரு அகல் விளக்கு அழகாக ஏற்றினாலே போதும். உங்களால் முடிஞ்ச வரையும் ஒரே ஒரு விளக்காவது நெய் தீபத்தில் ஏற்றினீங்கன்னா நிறையவே நமக்கு பலன் இருக்குது. நம்ம வந்து நெய் தீபத்தில் வந்து நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாளாவது இல்லை டெய்லியும் ஏதாவது ஒரு விளக்குக்காவது நம்ம வந்து நெய் தீபம் ஏற்றினா ரொம்பவே பலன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த காம்பை கிள்ளி வச்சோம்ல அதை என்ன பண்ணணும்னா அதில் தான் மூதேவி தாயார் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காம்பை என்ன பண்ணணும் அந்த விளக்குக்கு நடுவில் போட்டுடணும். இது மாதிரி தான் நான் வந்து வெற்றிலை தீபம் போடுறேன். கடைசியாக என்னென்னா அவருக்கு வந்து விளக்கு ஏற்றினா மட்டும் போதாது, நல்லபடியாக வந்து சாம்பிராணிலாம் காட்டி அழகாக அவரை வந்து நம்ம வந்து கமகமன்னு வச்சுருந்தா நமக்கும் நல்லாயிருக்கும், அவரும் கொஞ்சம் சந்தோஷப்படுவார்ல. அதனால் அது போல் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி அவருக்கு வந்து ஸ்லோகம்லாம் சொல்லி என் வாயில் முதல்ல வர்றது எப்போதுமே ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் இந்த ஸ்லோகம் சொல்லிவிட்டு அவருக்கு வந்து பூவால் முதல்ல அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நமக்கு பிடிச்ச கந்த சஷ்டி கவசம் அதை பாடாமல் எப்படி அந்த பாடலையும் நல்லபடியாக பாடி முடிச்சு
ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாமே பண்ணி முடித்த பிறகு மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும் பாருங்கள், அப்பப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நிஜமாகவே அதை செஞ்சிட்ட பிறகு தான் செவ்வாய்க்கிழமை ஓகே ஏதாவது ஒரு வேலை பெண்டிங் இருக்குது அப்படின்னா அந்த விளக்கேற்றுறதை நம்ம போட்டால் தான் எனக்கு ஒரு நிம்மதி இருக்கும். அதுக்கப்புறம் சாமிக்கு தீபாவளி காட்டிட்டு கொஞ்ச நேரம் என்னுடைய புலம்பலை என் முருகன் கிட்ட சொல்லி தீர்த்துருவேன். ஏன்னா அவரை தவிர வேற யார்கிட்ட நான் போய் புலம்புவேன் அப்படிங்கிற மாதிரி தான். நல்லபடியாக வந்து இன்றைக்கி சாமி கும்பிட்ட முருகா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுதல் எல்லாமே உனக்கு என்னன்னு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கு வந்து நீ என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய் முருகா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அதுக்கப்புறம் திணறு பூசிட்டேன். எப்போதுமே திணறு பூசும்போது நான் சொல்கிற இன்னொரு விஷயம் அப்படின்னா, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லில கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா, இந்த ஸ்லோகனையும் நான் சொல்லிட்டு தான் வந்து நான் திணறு எப்போதுமே பூசுவேன். இன்றைக்கி நல்லபடியாக வந்து முருகனுக்கு மார்னிங் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் முருகனுக்கு வெற்றிலை தீபமும் ஏற்றியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோஸ் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாங் வீடியோ போடணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வேலை வந்து என்னால் பண்ண முடியல. ஆனால் வந்து சீக்கிரமாகவே கண்டினியூஸாக வந்து லாங் வீடியோ வந்து வீக்லி ஒன்ஸாவது போடணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஹோம் டூரும் இன்ன வரையும் நான் போடலை. நிறைய விஷயங்கள் இன்னும் நான் வீட்டில் செஞ்சு முடிக்கல, அது எல்லாமே செஞ்சு முடித்த பிறகு லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நான் வந்து தேங்க்ஸை தவிர வேறு என்னால் எதுவும் என்ன செய்ய முடியும், நான் வீடியோஸ் மட்டும் தான் என்னால் போட முடியும். ஆனால் உங்களுடைய ஒரே ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்குன்னா அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எனக்காக ஒரே ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை மை டியர் செல்ல குட்டீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.